அன்பினர்களே, இன்றும் நாம் வளைகுடாவில் முகாமிட்டு இருக்கின்றோம். நாம் நேற்று ஒரு செய்தி தந்திருந்தோம் இல்லையா? அமெரிக்காவின் F-35 விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இல்லையா? அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்பு அதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதேவேளை அந்த விமானத்தை தேடி சென்ற 2 ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு விமானி ஒருவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார். நாம் நேற்றே தந்தோம் இல்லையா? அந்த விமானிகளை தேடுதல் வேட்டை பண்ணியிருப்பதாகவும் சன்மானம் வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் அவரை பிடித்துக் கொடுக்குமாறும் ஈரான் கோரிக்கை விடுத்திருந்தது இல்லையா? அந்த கோரிக்கைக்கு நாங்க நேற்று முழுவதும் 2 ஹெலிகாப்டர் விமானங்கள் அவரை தேடுதல் வேட்டை நடத்த இருக்கின்றது. அந்த விமானம் விழுந்த இடத்திலிருந்து, ஆனால் மீட்பு குழுவினர் மிகப்பெரிய போராட்டம் நடத்திய போதிலும் ஈரானின் வான்படையினர் 2 ஹெலிகாப்டர்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. வாருங்கள் நாம் அந்த செய்திக்குள் செல்வோம். 2வது அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் அமெரிக்காவும் அந்த செய்தியை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. F-15E விமான குழுவினரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றது. இருப்பினும் அனைத்து பணியாளர்களும் உயிர் தப்பி பாதுகாப்பாக திரும்பினர் என்றும் காணாமல் போன அமெரிக்க விமானியை தேடும் பணிகள் தொடரும் நிலையில் இந்த மீட்பு பணியின் போது ஒரு பிளாக் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றது. செய்திகளும் சொல்லி இருக்கின்றது. அமெரிக்க விமானங்கள் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகி மோதல் தீவிரமடைந்த நிலையில் ஏப்ரல் 3 அன்று 2வது அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரானிய பகுதியில் ஹெலிகாப்டர் வீழ்வதை காட்டும் காணொலி ஒன்றையும் அரை அரசு ஊடகமான தஸ்னிம் பகிர்ந்துள்ளது. 2வது அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்காவும் அதை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. அமெரிக்க விமானங்கள் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகி மோதல் தீவிரமடைந்த நிலையில் நேற்று இந்த 2வது அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருந்தாலும் உலக ஊடகம் முழுவதும் இந்த செய்தியை இன்று வெளியாக்கி வருகின்றது. சுட்டு வீழ்த்தப்பட்ட 15E ரக போர் விமானத்தை தேடும் மற்றும் மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த 2 அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெலிகாப்டர்களில் இருந்து அனைத்து ராணுவ வீரர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருந்தாலும் சில பணியாளர்கள் காயமடைந்ததாகவும் 2 ஹெலிகாப்டர்களும் பாதுகாப்பாக தங்கள் தளத்துக்கு திரும்பியதாகவும் தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் அது பொய்யான செய்தி என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2வது அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் 2வது அமெரிக்க பிளாக் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் உரிமையை கோருகின்றது. அமெரிக்க விமானங்கள் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் பதிகவை வந்தாலும் இந்த செய்தி இன்றைய உலக பரப்பில் பெரும் பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. விபத்திற்கு பிறகு ஏற்றன் விமானியின் நிலை என்ன ஆகும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. குவைத்தில் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளாகி விபத்துக்குள்ளனாக கூறப்படும் ஏற்றன் வார்ஹாக் விமானத்தின் விமானி மீட்கப்பட்டிருப்பதாகவும் விமானி ஒருவர் பிடிபட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் கூறிய போதிலும் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனாலும் இச்சம்பவம் அப்பகுதியில் அதிகரித்து வரும் பதட்டங்களையும் ராணுவ மோதல்களையும் மேலும் அதிகரித்துள்ளது. ஆனால் தற்பொழுது ஒரு அமெரிக்க விமானி ஒருவர் தற்பொழுது ஈரானின் பிடியில் இருப்பதாகவே மேற்குள்ள பல செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தில் இருந்த 2 அமெரிக்க விமான பணியாளர்களை மீட்கும் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. விமானிகளில் ஒருவர் பின்னர் மீட்கப்பட்டார். 2வது நபர் இன்னும் காணவில்லை என்று அமெரிக்கா சொல்லுகின்றது. ஆனால் ஈரானின் செய்தியில் அவர் தற்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா? அவர் என்னென்னால் ஈரானின் மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதிகள் அமெரிக்காவால் மிகவும் சுலபமாக அந்த விமானியை மீட்டெடுக்க முடியாது என்றும், ஏற்கனவே அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்திற்கு ஈரானின் இராணுவங்கள் உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் பொதுமக்களும் அதற்கு உடனடியாக இருந்து அந்த விமானியை மீட்டு தருமாறும் ஈரானிய அரசு கோரியிருந்தது. அதற்காக $60,000 சன்மானமாக வழங்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்த நிலையில்
ஒரு விமானி தற்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பார் என்பதுதான் உண்மை செய்தி. ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் அமெரிக்கா மறுத்து அதை மறைத்து வருகின்றது. விபத்துக்குள்ளான விமானிகளை கண்டுபிடிக்கும் மீட்பு பணியின் போது ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டதாக ஈரானிய செய்திகள் தெரிவித்தாலும் ஈரான் எல்லைக்கு அருகே மீட்பு பணியின் ஒரு பகுதியாக இயங்கிக் கொண்டிருந்த அமெரிக்காவின் UH-60 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டுவீழ்த்தியாக தனித்தனி அறிக்கைகள் தெரிவித்தன. அந்த அறிக்கைகளின்படி விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு போர் விமானத்தின் விமானியை மீட்க உதவ முயன்ற போது பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் குறிவைக்கப்பட்டது. மத்திய ஈரானின் மீது பறந்த F-15E விமானத்திலிருந்து வெளியேறிய அமெரிக்க விமானி ஒருவர் சிறைபிடிக்கப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மிக விரைவில் அவர் பொது ஊடகத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மற்றொரு நிகழ்வில் ஈரான் படைகள் ஒரு A-10 தாக்குதல் விமானத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. விமான குழுவினர் வெளியேறுவதற்கு முன்பு அந்த விமானம் குவைத் வான்வெளிக்கு திரும்பிச் சென்றதாகவும் பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டதாகவும் தி வாஷிங்டன் போஸ்ட் மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. தெற்கு ஈரானில் F-15E விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்று வரும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த நடவடிக்கையின் போது எதிரி படைகளுக்கு பின்னால் ஒரு அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும் என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானின் F-15 தாக்குதலுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி அருகே A-10 பார்ஹாக் தாக்குதல் விமானம் விபத்துக்குள்ளாய் இருக்கின்றது. பாரசீக வளைகுடா பகுதியில் இரண்டாவது அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாகவும் அதன் விமானி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் ஈரானில் வான்பரப்பில் ஒரு F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நேற்று அன்று ஹார்முஸ் ஜலசந்தி அருகே A-10 ஹார்வாக் விமானம் ஒன்றும் விழுந்ததாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தென்மேற்கு ஈரானின் மீது பறந்த அமெரிக்க போர் விமானம் ஒன்று இஸ்லாமிய புரட்சி காவல் படையால் இயக்கப்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய அரசு செய்திகள் தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிகாரிகள் அந்த விமானம் 2 விமான பணியாளர்களை ஏற்றிச் சென்றதாகவும் ஒரு F-15E ரக விமானம் என அடையாளம் கண்டனர். விமானிகளை கண்டுபிடிக்க உதவுமாறு பொதுமக்களை வலியுறுத்திய ஈரானிய தொலைக்காட்சி பின்னர் ஒரு வேண்டுகோளை ஒளிபரப்பியது. அவர்களை பிடித்து ஈரானிய அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைப்பவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் என்றும் அந்த வெகுமதி $60,000 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு அமெரிக்க ஜெட் விமானம் இழந்ததாகவும் ஈரானின் F-15 தாக்குதலுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி அருகே A-10 பார்ஹாக் தாக்குதல் விமானம் ஒன்றும் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க A-10 பார்ஹாக் தாக்குதல் விமானம் என்பது இஸ்லாமிய புரட்சி காவல் படையால் இயக்கப்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தென்மேற்கு ஈரானில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தது. ஒரு ஒளிபரப்பு செய்தியில் ஒரு தொகுப்பாளர் விமானியை கண்டுபிடிக்க உதவுமாறு கோஹிலியே மற்றும் ஹோயர் அஹமத் மாகாண பாசுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் அவர்களை காவல்துறை அல்லது ராணுவ படைகளிடம் ஒப்படைத்தால் மதிப்புமிக்க வெகுமதி போனஸ் வழங்கப்படும் என்று அறிவித்த வேளையில் அது இப்போது $60,000 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விமானம் வீழ்த்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பென்டகனில் இருந்து முறையான உறுதிப்படுத்த எதுவும் இல்லை என்றாலும் ஒரு விமான பணியாளர் பின்னர் அமெரிக்க சிறப்பு படைகளால் மீட்கப்பட்டதாக பல அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. 2வது விமான பணியாளரின் நிலை மற்றும் இருப்பிடம் இன்னும் தெரியவில்லை என்றும் அவரும் ஈரானிடம் பிடிபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே மறு செய்திகள் தெரிவிக்கின்றது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளில் அமெரிக்க ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஒரு மலைப்பகுதிக்கு மேலே இயங்குவது போல் தோன்றியது. அப்பகுதியில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு விமானி வெளியேறியதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனாலும் அந்த 2 விமானிகளும் பாராசூட் மூலம் தப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் ஈரானிய மலைப்பாங்கான பகுதியில் இருந்து அவர் மீட்கப்பட்டதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. மக்கள் குடியிருப்பில்லாத மலைப்பகுதி என்பதால் ஈரான் தொடர்ந்து அந்த பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி வருவதால் 2வது விமானியும் ஈரானிடம் சிக்குவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அவரும் ஒரு போர்க்கைதியாக பயன்படுத்தப்படுவார் என்றும் அவர் ஒரு கௌரவமான முறையில் நடத்தப்படுவார் என்றும் ஈரானிய அரசு செய்திகள் தெரிவிக்கின்றது. காட்டுமிராண்டித்தனம் இல்லாது கௌரவ
கௌரவமான முறையில் அந்த விமானி பாதுகாப்பாகவே இருப்பார் என்றும், பிந்திய காலங்களில் அது எந்தெந்த ஒப்பந்தங்கள் வருகிறதோ அந்தந்த ஒப்பந்தத்துக்கு அமைவாக IRC மூலமாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தில் ஊடாக அவர் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றோம். அவர் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு இறுதியும் காணப்பட்ட பின்பு அவர் உலக ஊடகங்கள் முன்பாக காட்சிப்படுத்தப்படுவார் என்றும் ஈரானிய ஒரு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் அமெரிக்கன் நெய்னா மறுத்து வருகின்றார், பொய் புரட்டு என்று. ஏனெனில் இந்த விடயங்களில் உலகத்தின் கண்களை மூடி ஒரு பொய்யை மறக்க முடியாது என்பதும் ஒரு செய்தியாக பார்க்கலாம். ஆமியர்களே, இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி என்பதால் மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.